இயேசுவின் நாமத்தில் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய மாதத்தில் அநேகர் நீங்கள் ஆவலோடு இருக்கிறீங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்க போகிறார் சொல்லி அநேகர் ஆவலோடு இருக்கிறீங்க. ஒரு சிலர் 4ஆம் தேதிக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. எந்த ஆட்சி வரப்போகிறது ஒரு சொல்லி அதுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, ஒரு நம்முடைய தேசத்தில் எல்லா மதத்தினரையும் நேசிக்கக்கூடிய, எல்லா ஜாதியும் நேசிக்கக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சரை தேவன் கொடுக்க போகிறார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் தேவன் அந்த நமக்கு நல்ல ஒரு முதலமைச்சர் கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த வார்த்தை பாருங்கள், மற்ற எதுக்கும் அந்த வார்த்தை சொல்லப்படலை. உண்மையாக இருந்தால் அவங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாப்புல, சங்கீதம் 12:1, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். அப்போ உண்மை உள்ளவர்கள் ஜனங்களாம் பண்ணுறாங்க, குறைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறவன். ஏன்னா உண்மையான மனிதர்களை நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி உலக நாடுகளும் சரி, நம்முடைய இந்திய தேசத்திலும் சரி, உண்மையான மனிதர்களை இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியல. அவங்களாம் குறைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. உலகப்புறமான காரியங்களும் பார்க்கும்போது நல்ல மனிதராக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பார்க்கவும் நிறைய மனிதர்களாக இருந்தாங்க, உண்மையான மனிதர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம உண்மையாக வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது, நீலாம் பிழைக்க மாட்ட, நீ தேர்றது கஷ்டம், ஜனங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நீ எப்படி இருக்கிற அப்படிலாம் நீங்கள் சொல்லுகிற ஒரு காலம். நம்ம அதை பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ உண்மையாக இருக்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறார். அப்போ அந்த உண்மையுள்ள மனிதர்கள் நீங்கள் குறைஞ்சி போயிருக்கிறாங்க. உண்மையுள்ள மனிதர்கள் நீங்கள் குறைந்து போயிருக்கிறாங்க. என்னாக 12:7, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்படுது. பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுது, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்படுது. ஆனால் மோசேக்கு விரோதமாக அவங்களுடைய அண்ணனும் சரி, மீரியாமும் சரி, அவருக்கு விரோதமாக தான் செயல்படுறாங்க. ஏன்னா அந்த வேதத்தை வசனம் சொல்லப்படுகிறது, அந்த எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால மீரியாமும் ஆரோனும் அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுவாரா, எங்கள் இடத்துல பேசுவார், எங்களை கொண்டு பேசுவார் சொல்லி மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ கர்த்தர் கூப்பிட்றாப்புல, எல்லாரையும் கூப்பிட்றாப்புல, நீங்கள் எல்லோரும் என்னுடைய சமூகத்து வாங்க சொல்லி கூப்பிட்றாப்புல. 6ஆம் வசனம் சொல்லப்படுது, அப்போது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தரை நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ள என்று சொல்லப்படுது. அப்போ மோசையை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளன்னு சொல்லப்படுது. நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை போய்க்கிறார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆனால் அடக்க ஆராதனைக்கு தேவன் போனதே கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் அடக்க ஆராதனைக்கு போனார். அவன் யாருன்னா மோசே தான். நீங்கள் உபாகம் அதிகாரத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார், இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழி அறிய. ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் அடக்க ஆராதனை பண்ணார். அப்போ பாருங்கள், அப்போனா பாருங்கள் இவன் எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க. மோசே அப்படி உண்மையாக இருந்தான், அதனால் கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணிடுறேன்னு சொல்லப்படுது. அப்போ உண்மையாக நம்ம இருக்கும், உண்மையாக இருக்கும்போது தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நான் ஆரம்ப காலத்தில்
ஒருவேளை படிப்பு முடித்த பிறகு, டிப்ளமோ முடித்த பிறகு அந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த கடையில் நான் அந்த படிப்பு படித்தேன். அந்த படிப்பு முடித்த பிறகு அப்போது எனக்கு கடை வைத்து கொடுத்தாங்க. அந்த கடையில் கூட என்னிடத்தில் வருகிற ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நான் உண்மையாக தான் இருப்பேன். ஒரு ரேடியோ ரிப்பேர் பண்ணுறேன்னா ரேடியோ ரிப்பேர் பண்ணி பில்லு கரெக்டாக தான் போடும். அப்படி பில்லு நான் அதிகமாக போட்டால் அன்றைக்கி என் பிள்ளைக்கு உடம்பு சரியாகணும். பில்லு அதிகமாக போட்டால் எனக்கு மனசாச்சு எனக்கு உறுத்த ஆரம்பிக்கும். என் கூட நண்பர்லாம் திட்டுவாங்க, குடும்பத்தில் எல்லாம் திட்டுவாங்க, நீ பிழைக்க மாட்ட, எல்லாம் எப்படி இருக்கிற நீ இப்படி இருக்குன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் அநேக முறை நான் என் நண்பர்களோ உறவினர் திட்டம் போல நான் கவலைப்பட்டதே கிடையாது. அப்போது ஆனால் அந்த நாட்களோடு நான் உண்மையாக தான் இருந்தேன். அப்போ இன்றைக்கும் நீங்கள் ஊழியம் செய்கிறேன், இன்றைக்கும் உண்மையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பார்த்து சொல்கிறேங்களே, அவர் நான் மதி மயங்கி போய்க்கிறாரா, அவர் பிசாசில் தலைவன் அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், அவர் சரியாக பிதாவுக்கு அடுத்து அவர் என்ன சொல்கிறார் அதை மட்டும் அவர் செஞ்சார். அவரும் அப்படி தான் வாழ்ந்தார் இந்த உலகத்தில். பிரியமானவர்களே, அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். ஆனால் தாவீது சொல்கிறாரு, அந்த உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறாங்க அப்படி சொல்லப்படுது. தானியேல் 6:4 சொல்லப்படுகிறது, அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளனாய் இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையவும் காணப்படவில்லை. தானியேல் 6:4 சொல்லப்படுது. பெரியமானவர்களே, தானியேல் உண்மையுள்ளனாய் இருந்தபடினால அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் காணப்படலை என்று சொல்லப்பட்ட. அவன் உண்மையாக இருந்தாலும் குற்றம் கூட அவன் மேலே காணப்படலை, உண்மையாக இருந்தான். அப்படி இருந்தனால்தான் தானியேலை உயர்த்தினார் என்று சொல்லப்படுது. தானியேலை தேவன் உயர்த்தினார். வேதத்தில் பார்க்கும்போது நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார், உலகப்புறமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். நீங்கள் தானியேல் பார்க்கும்போது தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுளனாக்கினார். பாருங்கள், தானியேலுக்கு மட்டும் பாருங்கள், தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுளனாக்கினார். அவன் உண்மையாக இருந்தான். ஆனால் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக தரிசனங்களும் சொப்பனம் அறியத்தக்க அவன் அறிவுள்ளாக்கினார் என்று சொல்லப்படுது. நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பெல்சாஸ்தார் அந்த ராஜா மனைவிகளும் அவங்க வைப்பாட்டிகளும் அவங்க பிறப்புகளும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட அந்த பொற்பாத்திரங்களை திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தாங்க. அப்படி குடித்து கொண்டிருக்கும்போது அந்த நேரத்தில் செவுத்தில் ஒரு கையை எழுதினது, ஒரு எழுத்து எழுதுது. அப்போ அந்த அர்த்தத்தை அந்த ராஜா அங்கே இருக்கிற மந்திரக்காரங்க ஜோசியக்காரி எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆனால் யாருமே சொல்லலை. ஆனால் தானியேல் மாத்திரம்தான் அவன் அர்த்தத்தை சொன்னான். அதனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் உண்மையாக இருந்தான், கர்த்தர் அவன் உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார். பெரிய மாணவர்கள் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்போ உண்மையாக நம்ம இருக்கும்போது உலகப்பரமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்படுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ அவர் உண்மையுள்ளராக இருக்கும்போது நாமளும் உண்மையுள்ளராக இருக்கணும். நம்ம உண்மையுள்ள நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கணும். ஏன்னா நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்படி உண்மையாக இருக்கும்போது தான் நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஏன்னா இனி வரும் காலம் மோசமாக இருக்கிறது. அப்போ நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருக்கும்போது இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு நல்லா ஒரு ஆசீர்வதிப்பார். மனுஷரை நம்ம பார்க்கக்கூடாது, மற்ற ஜனங்களை நம்ம பார்க்கக்கூடாது. இந்த வேதத்தின்படி, இந்த வேதத்தில் அநேகர்
கர்த்தருடைய தேவ மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அப்போஸ்தலர் 11:24 பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமாக இருந்தார் என்று சொல்லப்படுது. அப்போ நம்ம உண்மையாக இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக ஆகும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் உண்மையாக இருக்கும்போது. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நம்ம கர்த்தர் நல்ல ஒரு உயர்வு கொடுப்பார். அப்போது பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரே நான் உண்மையாக இருக்கணும், நான் உமக்கு பயந்து நடக்கணும். ஆபிரகாம் பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மணலை போலும் அவனை பெருகு பண்ணி அவனை ஆசீர்வதித்தார். ஏன்னா ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அவன் கீழ்ப்படிந்து நடந்தான், ஆண்டவர் என்ன சொல்ல அதன்படி நடந்தான், கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நிற்கிற ஒரு மனிதனாக இருந்தான். இப்போ கர்த்தருக்கு அவன் கர்த்தர் சொல்லுறபடிலாம் கேட்டு நடந்தான். ஆனால் கர்த்தர் நல்லா அவனை ஆசீர்வதித்தார். யோபு பாருங்கள், யோபு எல்லாவற்றையும் இழந்தான். யோபு ஒரு உத்தம பொல்லாப்பு விலகிற ஒரு மனுஷனாக இருந்தான். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரம் வந்தது. ஆனாலும் யோபு பாருங்கள், அவன் கூட அவனுடைய வாழ்க்கையில் அவன் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனை இரட்டைத்தனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படும். வேதத்தில் நிறைய இதை போல் தேவ மனிதரை பற்றி நம்ம பார்க்கலாம். பெரியமானவர்களே, நம்ம உண்மையாக இருக்கணும். நீங்கள் உலகப்பிரமான பார்க்கும் நம்முடைய தேசத்தில் எத்தனையோ மனிதர்கள், அரசியல்வாதிகள்லாம் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. கக்கன் என்ற ஒரு மந்திரி இருந்தார். தன் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் உண்மையாக தான் வந்தார், நேர்மையாக இருந்தார், லஞ்சம் வாங்காமல் இருந்தார், கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே வாழ்ந்தார். அப்போ உண்மையான மனிதர்கள் எழும்ப வேண்டும். அது ஆவிக்குரிய ஜீவிதம் சரி, உலகப்புறமான காரியம் சரி, நம்ம உண்மையாக இருக்கணும். அவங்க தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். இப்போ பரிபூர்ணனா கொஞ்சம் விட குறைவு கிடையாது. பரிபூர்ண நிறைவாக கொடுப்பார் நம்ம உண்மையாக இருக்கணும். மோசே பேர் எங்கும் உண்மையுள்ளாக இருந்தான்னு சொல்லப்படுது. நம்ம உண்மையாக இருக்கணும். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரம் வந்து உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் வாழணும். நம்முடைய தேவன் மனம் இறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நம்ம உண்மையாக இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார். அப்போ நாம் உண்மையாக இருக்கும்போது நம்மளை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா கிருபன் இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் கூட உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்படுகிறாஜா. இன்றைக்கு அப்பா என்னுடைய தேசத்திலும் சரி, உலக நாடுகளிலும் உண்மையாக இருக்கிற மனிதர்களை இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல. உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறாங்க ராஜா. இந்த உலகத்தில் அப்பா உண்மையுள்ள மனிதர்கள் எழும்ப நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்ட ராஜா. அப்போ உண்மையான தேவ மனிதர்கள் எழும்பிட்டு ராஜா. உண்மையான ஒரு அரசியல்வாதிகள், உண்மையான மனிதர்களை எழும்ப நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கூட உண்மையான மனிதர்கள் எழுமட்டும் தகப்பனே. சபை ஜனங்கள் கூட உண்மையான பிள்ளைகள் எழுமட்டுமாப்பா. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உண்மை உள்ள எழுமட்டுமாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி எழும்புகிற ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. ஆண்டவர் இந்த நாளில் கூட யாராலும் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வேண்டுக்கணும். இப்படி சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் தகப்பன். ஆஸ்பத்திரியும் சரி, வீட்டில் உடம்பு சரியில்லை ஒவ்வொரு மீதராஜ் உங்களுடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும். 1 பேதுரு 2:27 பிரகாரம் உங்களுடைய தழும்புகளால் குணமாக்குங்க. பிசாசு பிடியில் இருக்கிற ஒவ்வொரு உடைய கரத்தில் ஒப்படைக்கும். அவங்க விடுதலை பெற நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, மார்க் 1:32 இருதயம் கலங்கினவர் பிசாசு பிடித்தெல்லாம் நீங்கள் விரட்டி நீங்கள் சொல்லப்பட்டு ராஜா. ஆண்டவரே, பிசாசு பிடியில் இருக்கிற ஒவ்வொரு விடுதலையாக கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியில் போசாது எல்லா தடைகளும் விலகட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆசாரிகள் கால்கள் பட்ட மாத்திரமே அந்த யோர்தான் நதி அந்த தண்ணீர் வந்து நீர்க்குவளை மாறி என்று சொல்லப்பட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் அதிசயங்கள் அற்புதம் செய்யுங்கிறாங்க. யோபு 9:10
ஆராய்ஞ்ச முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்வேன்னு சொன்னீங்க ராஜா. இந்த அதிசயத்தை நீங்கள் செய்யுங்க ராஜா. கண்ணீரோடு யார் இருக்கிறீங்களோ கண்ணீர் நீங்கள் தொடங்கப்பா. சங்கீதம் 56:8 என் அலைச்சலைகளை எண்ணிருக்கிறேன், என் கண்ணீர் துருத்துளி எண்ணப்பட்டு சொல்லப்பட்டாங்க. ஆண்டவரே, உங்களை கண்ணீரெலாம் நீங்கள் தொடங்கி நிந்தனைகளாக நீங்கள் மாற்றுங்க சுவாமி. யோவான் 14:25 சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானத்தை கட்டடுங்கிறாங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த லீவு நாட்களில் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வீட்டில் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அந்த பிள்ளைங்க இந்த லீவு நாட்களில் வேதம் படிக்கவும் ஜெபிக்கவும் அந்த ஜபாவில் ஒவ்வொரு நீங்கள் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருங்கப்பா. அப்போ நீ பிள்ளைகள் நல்லா படித்து பாஸ் பண்ணி ஆண்டவரே அடுத்ததாக மேல் படிப்புக்கு மேல் வகுப்பு போக நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஒரு பிள்ளைகள் மீது இரக்கம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய பெற்றோர்களை தொடுங்க, அவர் நல்ல சுகம் பலனை கொடுங்க, அவர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய மாதத்தில் அப்போ நம்முடைய கிருபை நம்முடைய தயவு இருக்கட்டும் சாமி. ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆபிரகாம் ஆசீர்வதித்து போல ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவன் வார்த்தையின் பிரகாரம் எங்கள் ஜனங்களை ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு இரத்த கோட்டையிலும் மூடி மாறிங்க ராஜா. திருமணம் நடக்காத பிள்ளைங்களை திருமணத்தை நடத்தி கொடுங்கப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைங்களை குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. பிரசவத்தை காத்து கொண்டு பிள்ளைங்க நல்ல சுகப்பிரசத்தை கொடுங்க ராஜா. அப்படிங்க கொடுக்க போகிறதுக்கு நன்றி. என்னோடய ஜபத்தை கேட்டது நன்றி அப்பா. பதில் கொடுத்ததுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.